வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து ஒளிந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். அழிந்து ஒளிந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தர் அன்பு கூர்ந்ததினால். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி ஆசிர்வதிப்பார். உபாகமம் 7:13. வீட்டிலே பணிபுரியும் ஒரு ஊழியன் தன் பொறுப்புகளை எல்லாம் மிகவும் கவனமாக எந்தவிதமான குறையின்றி செய்து வந்தான். வீட்டு எஜமானனும் அடிக்கடி வெகுமதிகளை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துவார். ஒரு முறை அவன் சுகவீனமாகி எந்த வேலையும் செய்ய முடியாதவனாக படுக்கையில் இருந்தான். அப்போது அந்த எஜமான் அவனுக்கு தேவையான சகலத்தையும் கொடுத்து அவனை பராமரித்தார். அப்போதுதான் தான் செய்யும் பணிக்காக அல்ல, அவர் தன்னில் வைத்த அன்பின் நிமித்தமே எல்லாம் செய்தார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இங்கே தேவனும் அப்படியாகவே இஸ்ரவேலருக்கு இருந்தார். அவர்கள் கூக்குரலின் நிமித்தமோ அவர்கள் வேண்டிக் கொண்டதின் நிமித்தமோ அல்லாமல் அவர்களில் அவர் அன்பு கூர்ந்ததினாலே அவர்களை அங்கிருந்து பலத்த கைகளினாலே மீட்டு கொண்டார். அவர் அன்பு வைத்து ஆசிர்வதித்து பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை அழைத்து வந்தார். ஆம், கர்த்தர் முதலில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் நிமித்தமே அவர் அனைத்தையும் செய்தார். அவரும் தமது ஜனங்களின் அன்பையும் கீழ்ப்படிதலையும் தாம் வெறுப்பவைகளை அவர்களும் வெறுக்க வேண்டும் என்பதையுமே எதிர்பார்த்தார். தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் அவரே. கர்த்தர் ஆசிர்வதிக்கிறவராகவும் சகல நோய்களையும் விட்டு விலக்குகிறவராகவும் நமது சகல ஆஸ்திகளையும் ஆசிர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, நாமும் பல வேளைகளிலும் ஆலய பணிகளில் முன்னின்று செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். இவற்றை செய்துவிட்டு நாம் கர்த்தருக்காக எதையோ பெரிதாக சாதித்து விட்டதாக எண்ணுகிறோம். நாம் செய்ததற்கு கர்த்தரே நமக்கு கடமைப்பட்டு இருப்பதாக எண்ணுவதும் உண்டு. நாம் இவற்றை செய்வதனால் தான் தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்று நினைப்போமானால் அது நமது மடமைத்தனத்தை தான் காட்டுகிறது. தேவன் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். அதனாலேயே அவர் நம்மை மீட்டு கொண்டார். அந்த அன்பின் உந்துதலால் அவர் பணியை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை உணர்ந்தவர்களாய் அவர் பணி செய்ய புறப்படுவோம். இந்த லெந்து காலங்களில் நமது தப்பிதங்களை உணர்ந்து தேவனை முழுமையாக அன்பு செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எங்களை இவ்வளவாய் நீர் நேசிக்க நாங்கள் பாத்திரர் அல்ல. எங்களுக்குள்ளே எவ்வித மேட்டிமை சிந்தையும் இராமல் தாழ்மையோடே பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன்.